முதலாளி ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். இங்க எதுக்கு வந்த? இனிமே இங்க உனக்கு வேலை இல்ல. என்ன முதலாளி இப்படி சொல்றீங்க? கடை மாஸ்டர் முதலாளி. உன் சம்பளத்துக்கு 2 ஹிந்திக்கார பசங்களை வேலைக்கு போட்ட. நீ தேவையில்லை, போலாம். முதலாளி இப்படி பண்ணீங்கன்னா என் பொழப்புக்கு நான் என்ன முதலாளி பண்றது? வாரத்துக்கு 2 நாள் வர்ற, மீதி நாள் லீவை போட்டுடுற. கேட்டா குடும்ப பிரச்சனை, பொண்டாட்டி உடம்பு சரின்னு ஊருக்கு போயிடுற. வெய்ய காலம் வந்தாலே அதிகமா லீவை போட்டுடுற. உன் சௌரியத்துக்கு வர்ற. நீ வர்ற வரைக்கும் ஹோட்டல் எப்படி நடத்துறது? அதான் 2 ஹிந்திக்காரன் வேலைக்கு போட்ட. பாரு எப்படி வேலை செய்யறாங்க. இங்கேயே தங்கிடுறாங்க, பிரச்சனையே இல்லை எனக்கு. முதலாளி அவனுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஊருக்கு போவானுங்க. அவங்களுக்கு இன்னும் நீங்க சம்பளம் கம்மியா கொடுத்தாலும் அவனுக்கு வேலை செய்வாங்க. அப்படி சம்பளம் கட்டலைன்னா வேற ஊருக்கு கூட வேலைக்கு போயிடுவானுங்க. ஆனா எனக்கு குடும்ப செலவு இருக்கு, குழந்தை குட்டி படிப்பு செலவு இருக்கு. அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா நான் தான் முதலாளி கூட்டிட்டு போய் பார்க்கணும். அது இல்லாம அக்கா குழந்தைகளுக்கு தாய் மாமன் சீரு, அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது எல்லாமே நான் தான் முதலாளி போய் பார்க்கணும். அதனால தாங்க லீவ் அதிகமாக போட வேண்டியதாச்சு. தேவையில்லாமல் லீவ் போட மாட்டேங்க. சரிங்க முதலாளி, நான் வரேன். ஒரு நிமிஷம் இரு. நீ சொல்றதும் சரிதான். ஏ பையா, நீ உள்ள வந்து வேலைக்கு பாரு. நீ போய் புரோட்டா போடு.